ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு ஒரு பெரிய டம்ளர் பட்டாணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். கேலரிஸும் இதில் கம்மி. அதனால் கடலை பருப்பு பதிலாக இந்த பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பருப்பு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், டைஜஷனுக்கு நல்லது. கொஞ்சம் உப்பு. பட்டாணி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இதை பிசைஞ்சு உருட்டும் போது நல்லா ஒரு பால் ஷேப்பில் நல்லா வரணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுதும் அது உதிராமல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பதத்தில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பீசஸ், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் சோம்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை பால் ஷேப்பில் நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த வடைங்களை நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். நம்ம செஞ்சு வச்சுக்கிற வடை ரவுண்ட்ஸை 3 or 4 டைம்ஸ் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வடை உருண்டைகளை நான் உள்ளே போட்டுடுறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு 8 to 10 பீசஸ் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. லைட்டாக பிரட்டிக்கலாம். இப்படி பிரட்டும்போது அந்த வடை பால்ஸ் பாருங்கள் உதிராமல் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது. மெதுவாக பிரட்டி எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஆயில் இல்லாமல் நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற வடை பால்ஸையும் இதே மாதிரி போட்டு நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். தேவையான வடைகளை மட்டும் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். மிச்ச வடையை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 15 அல்லது 20 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1½ ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். இதெல்லாம் ரெடியான உடனே நம்ம வடை பொரிச்ச அந்த எண்ணெயவே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ சின்ன வெங்காயம்
உள்ளே போட்டுடலாம். சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா வதக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு. இப்போ தக்காளி அது உள்ளே போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் உப்பு அது மேலே தூவிக்கலாம். உப்பு தூவிட்டோம்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் அது உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கலாம். இது வதக்கும்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கினா போதும், அல்லது கரிஞ்ச வாசனை வந்துடும். அது கரியறதுக்கு முன்னாடி நம்ம புளி தண்ணி அதில் ஊற்றணும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ நம்ம புளி தண்ணியை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப புளி விடக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போதும். நம்ம வடை போட்டோடனே வடை நல்லா ஊறி அந்த லிக்விடை அது அப்சார்ப் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அந்த குழம்பு வெந்து வரும்பொழுது அது கரெக்டாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஆயிலும் மேலே பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை அது உள்ளே விட்டுடலாம். தேங்காய் பால் விட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பாயில் வந்த உடனே வடைகளை அது உள்ளே போட்டுடலாம். வடையெல்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு பாயில் வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா நல்லா சோக் ஆகிடும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.